எனக்கு மலேசியாவிலே ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சு. இவ்வளோ பேர் இருக்கும்போது நம்மளை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு மட்டும் டார்கெட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சு. சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு வரும்போது ஐடியாவோட தான் வந்தேன். மறுபடியும் எனக்கு வெளியில் போகிற ஐடியாவெல்லாம் ஆரம்பத்தில் இல்லாமல் தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த அடுத்தடுத்த பிரச்சனைகள், இந்த தொடர் பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இந்த இப்போ திருமணம் அவங்க வந்து என்னை மறுபடியும் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுறதுக்கு பிளான் பண்ணாங்க. வெளிநாட்டுக்கு போக சொல்லி அது இதுன்னு ப்ரெஷர் கொடுத்தாங்க. ஆனால் நான் இங்கே இருந்தால் தானே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் யார் பண்ணுறாங்கன்னு. அதுக்காக நான் போகாமல் அவாய்ட் பண்ணிட்டு ஏதாச்சும் பண்ணி கொஞ்சம் அடுத்த கட்டத்தை மூவ் பண்ணிக்கிட்டு அப்படியே நகர்த்திக்கிட்டே இருக்கணும்ல. அப்புறம் தமிழ் யூனிவர்சிட்டியில் பிபிஏ அப்ளை பண்ணேன். அது என்னால் வண்டி ஓட்டிக்கிட்டு டியூ கட்டிக்கிட்டு என்னால் படிக்க முடியல. சரி, அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். அப்படியே இந்த மாதிரி தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதையாவது பண்ணி லைட்டாக மூவ் பண்ணணும், அவ்வளோதான். சம்பாதிக்கிறது எப்போ வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம்.